வேலை செய்ய இடத்தில் பெண்களால் ஆதாயம் காட்டுகிறது. அதனால் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக உங்களுக்கு எல்லோரும் தொழிலால் லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். பெண்களை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நிறுவனங்களும் இந்த மாதிரி சிறப்பான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேபோல் ஒரு திடீர் ஜாக்பாட் போல் தேங்கி நிற்க வர வேண்டிய பணம் லம்சமாக வந்து உங்களுக்கு சேரும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா கூட கண்டிப்பாக ஒரு மனைவி பேரில் கண்டிப்பாக தொடங்கலாம். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நண்பர்கள் சேர்ந்து தொடங்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. தொழிலில் எதிர்பார்த்த ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழிலுமே இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொன்னால் நகை, ஜவுளி, ஃபேன்சி ஸ்டோர், அலங்கார பொருள்கள், பொம்மை வைக்கிறது, காசு முதலீடு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கிறது. இந்த தொழில் அதேபோல் கை மாற்றி விடுபவர்களுக்கு புரோக்கர் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரை எதிர்பார்த்த லாபம் இந்த மாதிரி கிடைக்கும். தோஷம் இருந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப தோஷம், அத்தனை தோஷத்தும் பரிகாரம் பண்ணுறேன்னு கல்யாணம் ஆகலன்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த முறை நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் பொண்ணுக்கு அரசு வேலை மாப்பிள்ளையும், உங்கள் பையனுக்கு அரசு வேலை செய்யக்கூடிய பொண்ணும் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நடந்தே தீரும். 10 சூரிய பகவான் இருப்பது அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10 கூடிய தசையும் தசாபுத்தியும் 2 கூடிய தசாபுத்தியும் நடக்குமே ஆனால் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். கடக ராசி சகோதரிகளே, நாம் இம்மாதம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்களை நாம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு அசால்ட்டு தைரியம், அசால்ட்டு துணிச்சல் கண்டிப்பாக வரும். யாராவது பார்த்தா எதில் நல்லா துணிச்சலாக தைரியமாக பேசுவீங்க. மன தைரியம், மன வலிமை அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தில் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பஞ்சம் வராது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான இடத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். இதனால் இருந்த ஆரோக்கியம் சிக்கல் எல்லாம் நீங்கி அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய ராசிக்கு 3இல் கேது பகவான் அமைந்திருப்பது நிறைய காரிய தடைகளை கொடுப்பார். இதுவரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எது போனாலும் ஒரு வேலை நடக்கலை, நடக்கிறோம், அலையிறோம், டைம் வேஸ்ட் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரிய தடைகள்லாம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீங்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அந்த காரிய தடைகள்லாம் நீங்கி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடனும் பிறந்த சகோதரியால் இவர்களால் ஏதாவது தடைகள் இருந்தால் அதுவும் இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு பிறகு நீங்கும். ஆரம்பத்தில் தடை இருக்கும், போக போக சரியாகிவிடும். அவர்களிருந்து வர வேண்டிய பணம் பாக்கி எதாவது இருந்தாலும் வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மாத கடைசியில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தம்பி பாகப்பிரிவினையில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். அந்த தடைகளும் விலகும். உங்கள் வீட்டில் மனைவி உங்கள் பேச்சு கேட்கலையா, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இந்த மாதம் போக போக எல்லோரும் ஒற்றுமையாக குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் கண்டிப்பாக விலகி மேம்படும். தாய் தந்தை மூதாதையர்கள் இவருடைய சொத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். கண்டிப்பாக வரும், வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 10இல் ராகு பகவான் இருப்பது ஒரு பெரிய யோகத்தையும் பணம் வரையும் தவறான வழியில் கொடுப்பார். எப்படி தவறான வழியில் கொடுப்பார்? அதை வந்து கையாள வேண்டாம், அந்த வழியில் போக வேண்டாம். தேவையில்லாத ஆசைகளை கொடுப்பார். நமக்கு கிடைக்காத பொருள் மேலே ஆர்வத்தை கொடுத்து அதை அடைய வேண்டும் என்று கொடுப்பார்.
அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதாவது பொன் மோகம், பொருள் மோகம், பண மோகம் இப்படி கொடுப்பார். அதனால் வந்து பிரச்சனையெல்லாம் மாற்றிக்கொள்வீர்கள். அதனால் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் ராசி 10ல் சுக்கிரன் இருப்பது வேலை செய்யும் இடத்தில் பெண்களால் ஆதாயம் காட்டுகிறது. அதனால் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக உங்களுக்கு எல்லோரும் தொழிலால் லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். பெண்களை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நிறுவனங்களும் இந்த மாதிரி சிறப்பான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேபோல் ஒரு திடீர் ஜாக்பாட் போல் தேங்கி நிற்க வர வேண்டிய பணம் லம்சமாக வந்து உங்களுக்கு சேரும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா கூட கண்டிப்பாக ஒரு மனைவி பேரில் கண்டிப்பாக தொடங்கலாம். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நண்பர்கள் சேர்ந்து தொடங்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. தொழிலில் எதிர்பார்த்த ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழிலுமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொன்னால் நகை, ஜவுளி, ஃபேன்சி ஸ்டோர், அலங்கார பொருள்கள், பொம்மை விற்கிறது, காசு முதலீடு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கிறது. இந்த தொழில் அதேபோல் கை மாற்றி விடுபவர்களுக்கு புரோக்கர் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரை எதிர்பார்த்த லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒன்றும் வருமானமே இல்லைன்னு ஒழிஞ்சு போய் உட்காந்துக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ல் உங்கள் ராசி புதன் இருப்பது 10ல் கண்டிப்பாக காதல் கைகூடும். காதல் திருமணம் கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இருக்கிறது. காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருடைய காதல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி 5 கூடிய தசாபுத்தி நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கைகூடும். வருத்தப்பட வேண்டியதே இல்லை. நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கிறது. திருமண தடை என்று இருந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தடை விலகி அனைத்து தோஷங்களும் விலகி தோஷம் இருந்த செவ்வாதோஷம், நாகதோஷம், காலசர்ப தோஷம் அத்தனை தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு கல்யாணம் ஆகலன்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த முறை நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் பொண்ணுக்கு அரசு வேலை மாப்பிள்ளையும் உங்கள் பையனுக்கு அரசு வேலை செய்யக்கூடிய பொண்ணும் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நடந்தே தீரும். ராசிக்கு 10 சூரிய பகவான் இருப்பது அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10 கூடிய தசையும் தசாபுத்தியும் 2 கூடிய தசாபுத்தியும் நடக்குமே ஆனால் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். எப்படி உறுதியாக கிடைக்கும். இது கோச்சார பலனின் ஒரு 110 பேருக்கு நடக்கலாம். 90 பேருக்கு உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் நடக்கும். அதே உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது 10 கூடிய தசையும் 2 கூடிய புத்தியும் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும். அதேபோல் திருமணத்திலும் உங்களுக்கு ஜாதகத்தில் 7 கூடிய தசாபுத்தியும் 2 கூடிய தசாபுத்தி நடக்குமானால் கண்டிப்பாக எத்தனை வருடம் தடைப்பட்டதாலும் அந்த திருமணம் இந்த வருடம் கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும். 30 வயசாச்சு 40 வயசாச்சு என்று ஃபீல் பண்ணுறேன்னு கூட இந்த மாதிரி இந்த தசாபதியோட தான் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கைகூடும். அதனால் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கொள்வது ஒரு முறை நல்லது. உங்கள் ராசி 10ல் இந்த மாத கடைசியில் சனி பகவான் வந்து 30ஆம் தேதி சனி பகவான் வந்து அமர்கிறார். மீன ராசியில் இடம் பெயர்கிறார். அதனால் தொழில் வெளியில் மாநிலத்துக்கு போய் தொழில் தொடங்கணும்னு செய்யணுங்க. கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். வெளிநாட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது நினைக்கிறேங்க. வெளிநாட்டிலே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அதாவது இருக்கும் ஊரை விட்டு வெளியில் சென்று ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் இதை செய்யலாம். அதேபோல் உங்கள் தசாபுத்தி 10 கூடிய தசாபுத்தி நடந்தாலும் இன்னும் அமோகமாக இருக்கிறது. ஆகவே வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். 80% லாபமும் 20% மைனஸுமாக ஓடிக்கொண்டிருப்பது உங்களுக்கு சாதகமே 80% என்பது. அதனால் உங்களுடைய மிதுனராசி அன்பர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்கள் ஒரு நல்ல எல்லோரும் கூட கலகலன்னு சிரித்து பேசி பழகும் கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி 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 தான். நீங்கள் இருக்கும் இடத்தில் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பஞ்சம் வராது. 4 பேருக்கு நீங்கள் சாப்பாடு அன்னதானம் போட குணம் கொண்டாங்க. நீங்கள் ஒரு கோயிலுன்னு வந்துட்டாலே ஒரு
டொனேஷன் கொடுப்பதில் நீங்கள் முதன்மையான ஆளை நீங்கள், அந்தளவுக்கு இறக்க குணம் கொண்ட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதத்துலேருந்து ஒரு தைரியமாக செயல்படுவீர்கள். அனைத்து விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவதால் இந்த மாதம் உங்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்கிறது. கடகராசி அன்பர்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதத்தில் இடம் வாங்கலாம். அதாவது நீண்ட நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறன்னு நினைக்கிறவங்க, ஒரு இடம் வாங்க முடியலன்னு யோசனை கவலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்கி போடலாம். அதுக்குள்ள நேரம் நல்லா அமையமாக இருக்கிறது. வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க யார் ஏதாவது இந்த வீடு மாற்றணும் ரொம்ப நாளாக மாற்ற முடியாமல் தவிக்கிறோமே, அந்த வீடு ஆசை இல்லை, இந்த வீட்டில் எவ்வளோ வந்தாலும் காசு பற்ற மாட்டேங்குது, 5 காசு கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இடம் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் வீடை மாற்றி அந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இந்த மாதம் போக போக உங்களுக்கு நிவர்த்தி ஆகி அனைத்தும் கைகூடும். ஆக கடகராசி அன்பர்கள் இனி தெம்பா தைரியமாக உற்சாகமாக செயல்படுங்கள். நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.